வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நாம் திரும்பவும் ஒரு கலந்த சாதம் தான் பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம் சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு 3 சேர்த்துட்டு கொஞ்சமாக வெடிப்பு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். வறுத்த கடலையாக இருந்தால் கடைசியில் சேர்த்துக்கலாம். பச்சை கடலைனா உடனே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வெடித்து வரணும். அதே நேரத்தில் கருகிராமல் இருக்கணும். கலந்து கொடுத்துட்டு கடுகெல்லாம் வெடிப்பு சத்தம் அடங்கிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 8 வரமிளகாயை பிச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, அது கூட ஒரு வரமிளகாய் எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி அரைக்கும்போது உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது கூட அரைச்சிக்கலாம். இன்றைக்கி பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லாதனால நான் வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அந்த எண்ணெயில் இஞ்சி, மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா சேர்ந்து வேகணும். அதே நேரத்தில் இஞ்சி கருகிடக்கூடாது. கருகுனா சாதம் கசந்துரும். கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் செய்யணும் இஞ்சி போட்டதுக்கப்புறம். இப்போது 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அந்த பெருங்காயம் அந்த லெமன் சாரோடு சேர்ந்து கலந்து வரணும். அதுக்கப்புறமா உப்பு, சாதத்துலேயும் நம்ம உப்பு வச்சுருப்போம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது என்னென்னா இட்லி பொடி வீட்டில் இருக்கும்ல, நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிற இட்லி பொடி 1 ஸ்பூன் எடுத்து அதையும் கலந்து கொடுத்துடலாம். நல்லா சேர்த்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா இருக்கும். வெளியில் வச்சா ஒரு 4 நாள் தாங்கும். இப்போ ஒரு பவுலில் ஆறின சாதம் வடிச்சிட்டு உப்பு போட்டு வடித்த புழுங்கலரிசி சாதத்தை தேவையான அளவு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம செஞ்ச பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு கலந்து கொடுத்துடலாம். எல்லா பக்கட்டும் ஈவனாக வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு கரண்டி வச்சு திருப்பி கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மள்கிட்ட இருந்தால் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெயில் முந்திரி தாளித்து ஊற்றலாம். இது ஏன் செய்கிறது அப்படின்னா சாதம் வரன்னு இருக்காது. கடைசியில் மேலாப்பில் எண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் வரன்னு இருக்காது. அதே மாதிரி கலந்த சாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் செட் ஆக விட்டு அப்புறமா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எந்த சாதமாக இருந்தாலும் பொதுவாகவே அந்த டைமிங் கொடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லெமன் சாதம். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் நான் சந்திக்கிறேன் நாளைக்கு. தேங்க்யூ.